ஹாய் ஹலோ தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்தியன் ஜியோகிரஃபி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி we are going to step into economic geography, இந்தியன் எக்கனாமிக் ஜியோகிரஃபி. ஓகே, ஸோ இந்தியன் ஜியோகிரஃபியில் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் என்னெல்லாம் இருக்குது, ஸோ அதில் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் டேக்கன் பை மீ பிரிசிலா. எனி டவுட்ஸ் இருந்துச்சு, queries இருந்துச்சுன்னா இந்த மெயில் ஐடியில் நீங்கள் மெயில் பண்ணி கேட்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்தியன் எக்கனாமிக் ஜியோகிரஃபி இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இம்பார்ட்டண்ட் மெயின் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வந்து இந்தியாவில் நம்ம பார்க்க முடியும், இந்தியன் ஜியோகிரஃபியில் வந்து பார்க்க முடியும். அதில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சர்வீஸ் செக்டார் எடுத்துக்கிட்டாலும் சரி, மேனுஃபேக்சரிங் செக்டார், இண்டஸ்ட்ரீஸ் டைப் ஆக்டிவிட்டி எடுத்தாலும் சரி, அதில் வந்து நம்ம ஜியோகிரஃபியை படிக்க மாட்டோம். பிகாஸ் அவங்களுக்கும் ஜியோகிரஃபிக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது, எந்த ஒரு ரிலேஷனும் கிடையாது. பிகாஸ் இந்த சர்வீஸ் செக்டார்ஸும் சரி, இண்டஸ்ட்ரி செக்டாரும் சரி, எங்கேனாலும் வந்து டெவலப் ஆகிக்கலாம். அங்கே எங்கே ஸ்கில்ஸ் இருக்கோ அங்கே வந்து டெவலப் ஆகும். பட் அக்ரிகல்ச்சரை வந்து பொறுத்த வரைக்கும் அங்கே எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பண்ணணும்னா அந்த ஏரியா ஜியோகிராஃபர்ஸ்க்கு இது ரொம்ப வந்து அவசியம். ஓகே, ஸோ என்ன டைப் ஆஃப் சாயில் இருக்குது, என்ன டைப் ஆஃப் கிளைமேட் இருக்குது, எவ்வளோ வாட்டர் அவைலபிலிட்டி இருக்குது, அங்கே அக்ரிகல்ச்சர் பண்ண அந்த ஏரியாவோட ஜியோகிரஃபி தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். அண்ட் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சோட்டா நாக்பூர் பிளாட்டோவில் நம்ம பார்த்தோம் எதனால் வந்து மினரல்ஸ் வந்து எடுக்க முடியுது, ஆயில் அண்ட் பெட்ரோல் எதனால் வந்து கிடைக்கிது. அண்ட் தீஸ் ரெண்டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியோட எல்லாமே வந்து ஜியோகிரஃபி ரிலேட்டடாக வந்து இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் வந்து நம்ம இதை ஜியோகிரஃபியில் படிக்கிறோம், எக்கனாமிக் ஜியோகிரஃபியில் நம்ம படிக்கிறோம். ஜியோகிரஃபியில் அக்ரிகல்ச்சர் கூட சேர்த்து அக்ரிகல்ச்சர் கூட ரிலேட்டடான இண்டஸ்ட்ரீஸ், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரிலேட்டட் அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸும் வந்து நம்ம இதில் கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ அக்ரிகல்ச்சரில் வந்து இன்றைக்கி கொஞ்சம் தான் கவர் பண்ண முடியும். பிகாஸ் கிராப்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ கிராப்ஸில் பாதி வரைக்கும் இன்றைக்கி முடிப்பேன், மீதி கிராப்ஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் அதோட அலைட் ஆக்டிவிட்டீஸ் லைக் லைஃப் ஸ்டாக், பால்ட்ரி, ஃபாரஸ்ட் அண்ட் ஃபிஷரிஸ், இது எல்லாம் சேர்த்து பார்த்தா இந்தியாவுக்கு கிராஸ் வேல்யூ ஆடட் பர்சன்டேஜ் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 20.4% இருக்குது. இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கிறேன், இந்த டைம் பீரியடில் என்ன டேட்டா இருக்கோ அதை நான் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் என்ன பர்சன்டேஜ் இருக்கோ அதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஜிவிஏல இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னா 20.4% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த டேட்டா வந்து 2016 and 17 டேட்டா. ஓகே, ஸோ இப்போ ஃபினான்ஷியல் இயர் 2018 என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து 3% வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜிவிஏ அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லையா, ஜிவிஏ அப்படின்னா என்னென்னா நம்மளோட ஜிடிபியில் சப்சிடிஸ் ஆட் பண்ணி டாக்ஸஸை மைனஸ் பண்ணாங்கன்னா அதை ஜிவிஏ அப்படின்னு சொல்லிட்டு எக்கனாமியில் நம்ம படிச்சிருப்போம். ஓகே, ஸோ ஜிடிபி இட் இஸ் ரிலேட்டட் டு ஜிவிஏ தான். ஸோ ஜிவிஏ ஃபார்முலா வந்து இப்படி போடும், GVA is equal to gross value added is equal to GDP plus subsidies add பண்ணுவோம். ஓகே, இதில் மைனஸ் டாக்ஸஸ். ஓகே, ஸோ டைரக்ட் சேல்ஸ் டேக்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த டாக்ஸஸில் வந்து நம்ம மைனஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ அதை தான் வந்து ஜிவிஏ கேல்குலேஷனாக நம்ம எடுப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவர் 58% ஆஃப் த ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து இட் இஸ் டிபெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர். ஓகே, அவங்களோட பிரின்சிபல் மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட் வந்து டைரக்டாவோ அல்லது இன்டைரக்ட்லியாவோ இந்த அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம்னா we can see more than 50% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து இந்த ஆக்டிவிட்டியில் டிபெண்ட் ஆகிருக்கு. ஆனால் அதோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா only 20.4%. ஓகே, ஸோ ஜிவிஏல இவ்வளோ தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது, விச் மீன்ஸ் எக்கனாமிக்கலி வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் லெஸ் ப்ரொடக்டிவ். ஸோ இவ்வளோ பெரிய பாப்புலேஷன் இப்படி ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் இப்போவும் இந்தியாவோட அசோசியேட்டட். பிகாஸ் ஒன் ஆஃப் த ரீசன் வந்து ஒன்று பாவர்ட்டி.
ஓகே, ஸோ ஃபர்தர் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா அக்ரிகல்ச்சரில் இவ்வளோ பெரிய பாப்புலேஷனை கம்மி பண்ணணும், இந்த பாப்புலேஷனை மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் டைவர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிப்போம். ஓகே, ஸோ பிகாஸ் அக்ரிகல்ச்சரில் அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது. இதை தான் வந்து நம்ம எக்கனாமியில் ஒரு டேர்ம் படிப்போம், டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். ஓகே, ஸோ தேவைக்கு அதிகமான அளவுக்கு லேபர்ஸ் வந்து அக்ரிகல்ச்சரில் இருக்காங்க அப்படிங்கிறத டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு படிப்போம். இவ்வளோ பெரிய பாப்புலேஷன் அக்ரிகல்ச்சரில் இருக்கிறதுனால ப்ரொடக்டிவிட்டி வந்து கூட மாட்டேங்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அக்ரிகல்ச்சர்ஸ் பற்றி படிக்கும்போது சப்சிடென்ஸ் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை படித்தோம். ஓகே, ஸோ ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெயின்ஃபெட் அக்ரிகல்ச்சர், மழை வர்றப்போ மட்டும் நம்ம வந்து கல்டிவேட் பண்ணுறோம், மிச்ச நேரம் ட்ரையாக விட்டுருதோம். விசா நம்ம நெட்ஸ் ஆன் ஏரியாவில் 55% ஆஃப் த இடத்துல வந்து இரிகேஷன் ஃபெசிலிட்டியே வந்து இல்லை. ஓகே, ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, இயர்லி ஒன்ஸ் தான் கல்டிவேஷன் வந்து நடக்கும். ஸோ ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகுது. ஸோ இவ்வளோ கம்மி ப்ரொடக்டிவிட்டியில் ஃபார்மர்ஸ் வந்து தங்களோட கன்சம்ஷனுக்காகவும் ஒரு பிக் போர்ஷன் வந்து எடுப்பாங்க. ஓகே, ஸோ அதனாலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் பெருசாக கிடைக்காது. இந்த டைப் ஆஃப் ஃபார்மிங்கை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சப்சிடென்ஸ் ஃபார்மிங் சொல்லுவாங்க. ரீகால் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சுவலி இங்கே அடுத்த ஒரு பாயிண்ட் வரும், அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். மிக்சட் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இந்தியாவில். என்ன அப்படின்னா இந்தியாவில் மோஸ்ட்லி மிக்ஸ்டு அக்ரிகல்ச்சர் தான் நடக்கும். விச் மீன்ஸ் ஃபார்மர்ஸ்ட்டை அக்ரிகல்ச்சரோட சேர்த்து லைஃப் ஸ்டாக்கும் வந்து இருக்கும். ஸோ அந்த டைப் ஆஃப் ஃபார்மிங் வந்து மிக்ஸ்டு ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அக்ரிகல்ச்சரோட சேர்த்து லைஃப் ஸ்டாக் அல்லது ஃபிஷரி அல்லது போல்ட்ரி இந்த மாதிரி வந்து அவங்க ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி மிக்ஸ்டு ஃபார்மிங் இந்தியாவில் மோஸ்ட்டாக நம்ம பார்க்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் மெக்கானிசம். இந்தியாவில் மெக்கானைஸ்டு ஃபார்மிங் எதுவுமே கிடையாது. ட்ரவுட் அனிமல்ஸ் வச்சு வந்து பண்ணுவாங்க மோஸ்ட்லி, அல்லது மேனுவலாக வந்து மோஸ்ட்டாக பண்ணுவாங்க. ஓகேங்களா? அண்ட் இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ பர்சன் பெர் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது அப்படின்னா என்னென்னா ஒரு பர்சன் அல்லது ஒரு ஃபார்மருக்கு கீழே ரொம்ப ஸ்மால் லேண்ட் ஆஃப் ஃபார்ம் தான் இருக்கும். ஓகே, ஸோ அங்கே தான் வந்து ஃபார்மிங் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனாலேயும் வந்து ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாஸ் கல்ச்சர்னு ஒரு தனி ஒரு டெக்னிக் போயிட்டுருக்கும். எந்த மாதிரினா இப்போ ஒரு அப்பா இருக்கார், ஒரு விவசாயி அப்பா இருக்கார், அவர்கிட்ட வந்து ஒரு பெரிய லேண்ட் இருக்கும். ஓகே, ஸோ அவர் இறந்த பிறகு அவருடைய மகன்களுக்கு சரிசமமாக அந்த லேண்ட் வந்து பிரிஞ்சு போகும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா லேண்டு வந்து ஃப்ராக்மெண்டேஷன் ஜென்ரேஷன் வைஸ் போக போக லேண்டு வந்து ரொம்ப வந்து ஃப்ராக்மெண்டேஷன் நிறைய ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஒரு ஆவரேஜ் லேண்ட் ஹோல்டிங் எவ்வளோ இருக்கணுமோ அதை விட ரொம்ப கம்மியாக இருக்குது இந்தியாவில். ஓகே, ஸோ இதையும் வந்து நம்ம ஃபீச்சராக எழுதிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாமினன்ட் க்ராப்ஸில் ஃபுட் க்ராப்ஸ் தான் அதிகமாக இருக்குது. இந்தியாவில் உள்ள அக்ரிகல்ச்சரில் டாமினன்ட் க்ராப் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபுட் க்ராப்ஸ் தான், கேஷ் க்ராப்ஸ் கிடையாது. ஓகே, கேஷ் க்ராப்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப இங்கே கம்மி. நம்மளுக்கு தெரியும் இங்கே எதனால் கம்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்மர்ஸ்ட்டாக லேண்டே கம்மி, ஸோ ப்ரொடக்ஷனும் கம்மி, அதனால் அவங்களுக்கு இன்கம் வர்றதும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு லேண்டில் அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு மணி கிடையாது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டும் அவங்க கம்மியாக தான் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து அதிகமாக அவங்களால மாடர்ன் டெக்னாலஜிஸோ ஃபர்டிலைசர்ஸோ பெஸ்டிசைட்ஸ் இல்லைனா ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ் இதெல்லாம் வந்து அவங்களால யூஸ் பண்ண முடியலை. ஓகே, ஸோ அதனால் இங்கே லோ அக்ரிகல்ச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இங்கே ஒரு ஃபீச்சராக நம்ம பார்க்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புவர் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் லிங்கேஜஸ். இப்படின்னா என்னென்னா ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபார்வர்ட் லிங்கேஜ்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அக்ரிகல்ச்சர் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள ஃபைனல் ப்ராடக்ட்டு அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஒரு லிங்கேஜ் வேணும் வித் இண்டஸ்ட்ரீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கலாம். ஸோ அவங்க கூட வந்து ஒரு லிங்கேஜ் வேணும். ஓகே, ஸோ அவங்களோட ப்ராடக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நேராக வந்து அங்கே போகிறது, இல்லைனா கோல்ட் ஸ்டோரேஜஸில் போய் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ், அந்த மாதிரி ஒரு லிங்கேஜஸ் வந்து பெருசாக வந்து இந்தியாவில் இல்லை.
ஓகே. ஸோ அண்ட் ஆல்சோ பேக்வர்ட் லிங்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ் அந்த மாதிரி வந்து அவங்களால ப்ரொவைட் பண்ண முடியல. பிகாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி, இன்கமும் கம்மி அவங்ககிட்ட. ஸோ அதனால் அவங்களால அங்கே பண்ண முடியல. ஸோ பேக்வர்ட் லிங்கேஜ் அப்படின்னா ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ் யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் லிங்கேஜ் இருந்தால் மட்டுமே ஒரு ஃபுல் எக்கனாமிக் சிஸ்டம் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் புவர் இன் இந்தியா. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு ஸ்டோரேஜஸ் எடுத்துக்கலாம், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், எலக்ட்ரிசிட்டி, செக் டேம்ஸ், இந்த எல்லா ஃபெசிலிட்டியும் இந்தியாவில் புவராக தான் இருக்குது. அதைத்தான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து புவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இந்தியாவில் அக்ரிகல்ச்சர் டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம கவர்மெண்ட் வந்து சில டார்கெட்ஸ் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது என்னென்ன டார்கெட்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்கிங் அக்ரிகல்ச்சர் ப்ராஃபிட்டபிள். இப்போ இருக்கிற அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபார்மர்ஸ்க்குமே அது ப்ராஃபிட்டபுளாக இல்லை. ஒரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரெஸ் மைக்ரேஷன் நடக்குது ஃப்ரம் ரூரல் டு அர்பன் ஏரியா. ஓகே. ஸோ அர்பன் ஏரியாவுக்கு மாறினாலும் அவங்களோட எக்கனாமிக் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து அவ்வளோக்கா பெருசாக வந்து டெவலப் ஆகிறது இல்லை. ஸோ அதைத்தான் வந்து நம்ம டிஸ்ட்ரெஸ் மைக்ரேஷன்னு சொல்லுவோம். ஸோ டிஸ்ட்ரெஸ் மைக்ரேஷன் எதனால் நடக்குன்னா அவங்கள்ட்ட வந்து பெருசாக இன்கம் எதுவும் இல்லை பிகாஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ இப்போ இந்த அக்ரிகல்ச்சரை ப்ராஃபிட்டபுளாக மாற்றணும் அப்படின்னா அது அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். நம்மளுடைய கிராஸ் ஆன் ஏரியாவை வந்து விரிவாக்கம் பண்ணணும். நம்மளுடைய க்ராப்பிங் இன்டென்சிட்டியை வந்து கூட்டணும். தட் இஸ் ஒரே சேம் ஏரியாவில் மல்டிபிள் டைம்ஸ் க்ராப்பிங் பண்ணால் நார்மலி கிடைக்கிற ப்ரொடக்ஷனை விட அதிகமான ப்ரொடக்ஷன் வந்து அந்த ஏரியாவில் கிடைக்கும். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா நம்ம ப்ரொடக்டிவிட்டி கூட்டுறேங்கிற பேரில் நம்மகிட்ட இருக்கிற நேச்சுரல் ரிசோர்ஸஸை வந்து எக்ஸாஸ்ட் ஆக்கிடக்கூடாது. ஓகே. அதாவது இந்த டெக்னிக் வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு சஸ்டெயினபிள் அக்ரிகல்ச்சராக வந்து இருக்கணும். ஓகே. ஸோ என்ன சொல்கிறது, எக்ஸசிவ் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணி, எக்ஸசிவ் பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணி சாயிலோட ஃபர்டிலிட்டி, அதாவது சாயிலில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் வந்து எக்ஸாஸ்ட் ஆக்கிடக்கூடாது. ஓகே. ஸோ அப்படி ஒரு சஸ்டெயினபிள் ப்ராக்டிஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த 3 டார்கெட்ஸை வந்து கவர்மெண்ட் வந்து எடுத்திருக்காங்க. இதை வச்சு வந்து நம்ம அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ரொம்ப நேரமாக ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்கிறோம். இந்த ப்ரொடக்டிவிட்டியை எப்படி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ அக்ரிகல்ச்சர் எஃபிஷியன்சி விச் மீன்ஸ் ப்ரொடக்டிவிட்டி வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணணும்னு பார்த்தோம். அதை எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஃபார்ம்லேயே யூஸ் பண்ணுவாங்க. அக்ரிகல்ச்சர் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு அக்ரிகல்ச்சர் அவுட்புட் டிவைடட் பை அக்ரிகல்ச்சர் இன்புட். ஆனால் இங்கே வந்து இந்தியாவில் இதை அப்ளை பண்ண முடியாது. எதுக்காகனா இந்தியாவில் சப்சிடன்ஸ் ஃபார்மிங் பண்ணுறாங்க. ஓகே. இந்தியாவோட அக்ரிகல்ச்சர் வந்து இட் இஸ் சப்சிடன்ஸ். மோஸ்ட்லி அவுட்புட்டில் மோஸ்ட் ஆஃப் த போர்ஷன் ஃபார்மர்ஸோட கன்சம்ஷனுக்காகவே கொஞ்சம் எடுப்பாங்க. ஸோ அவுட்புட் எல்லாமே வந்து நம்ம மானிட்டைஸ்ட் பண்ண முடியாது. ஓகே. ஸோ கரெக்டான அமௌண்ட்டை வந்து அக்ரிகல்ச்சரோட அவுட்புட்டில் வி கேனாட் ஃபைண்ட். இப்போ இன்புட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நம்ம ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ யாராவது ஃபார்மர்ஸ் இருந்தாங்கன்னா அங்கே அந்த ஃபார்மர்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து அந்த லேண்டில் வந்து வேலை செஞ்சுட்ருப்பாங்க. ஓகே. ஸோ ஊரில் லேபர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபீல்டில் மோஸ்ட்லி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸாக இருப்பாங்க, அந்த ஃபார்மரோட ஃபேமிலி மெம்பர்ஸாக இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு வந்து சேலரி எதுவும் தனியாக கொடுக்க தேவையில்லை. ஸோ எக்ஸாக்ட் இன்புட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சரில் நமக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ இந்தியாவில் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்காக என்ன ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துருக்காங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு வெயிட் டிவைடட் பை ஏரியா. அதாவது அவுட்புட்டை குவிண்டார்லேயும் அண்ட் ஏரியாவை ஹெக்டார்லேயும் வந்து டிவைட் பண்ணி அதோட ப்ரொடக்டிவிட்டியை வந்து கண்டுபிடிப்பாங்க. இதை ஃபைண்ட் பண்ண லேண்டோட ப்ரொடக்டிவிட்டியை கண்டுபிடிக்கலாம். ஓகே. ஸோ இந்தியாவில் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி வென் கம்பேர் டு வேர்ல்ட்ஸ் ப்ரொடக்டிவிட்டி. வேர்ல்டோட ஹையஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி லெவல்னு ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1/3 ஆஃப் த போர்ஷன் தான் வந்து இப்போ நம்ம அட்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இந்தியாவோட ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. பட் இப்போ நம்ம பார்த்தோம் வி ஹாவ் வெரி பிக் அக்ரிகல்ச்சர் லேண்ட். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் லேண்டு வந்து ரொம்பவே பெருசு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டோட டாப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூசராகவும் எக்ஸ்போர்ட்டராகவும் நம்ம இருக்கோம். இப்போ இந்த லேண்டை வந்து கம்மி பண்ணாலும் அதே பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னா நம்ம கிராஸ் ஆன் ஏரியா அல்லது க்ராப்பிங் இன்டென்சிட்டி அல்லது ப்ரொடக்டிவிட்டியை வந்து நம்ம கூட்டியாகணும்.
ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸப்ட் இதில் ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது. சுகர் கேன் அண்ட் வீட் இந்த ரெண்டையும் தவிர மிச்ச எல்லா க்ராப்ஸையும் வந்து நம்ம அட்டைன் பண்ணலை. பட் சுகர் கேன் அண்ட் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொடக்டிவிட்டி வந்து வேர்ல்டோட ஹையஸ்ட் ப்ரொடக்டிவிட்டிக்கு மேட்ச் ஆகிடும். ஓகே, ஸோ அதர்வைஸ் அதர் க்ராப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொடக்டிவிட்டி வந்து லோவாக தான் இருக்குது சுகர் கேன் அண்ட் வீட்டை தவிர. இப்போ பேட்டர்ன் இன் இந்தியாஸ் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேட்சஸில் வந்து ஹை ப்ரொடக்டிவிட்டி இருக்கும், சில பேட்சஸில் வந்து லோ ப்ரொடக்டிவிட்டி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பேட்டர்ன் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஹை ப்ரொடக்டிவிட்டி ஏரியாஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே இன்புட்டுக்கு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ மெஷினரி அங்கே நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் வாங்குறது அண்ட் இரிகேஷன் ஃபெசிலிட்டி வந்து அட்ராக்ட் பண்ணுறது. இந்த மாதிரி ஏரியாஸை வந்து ஹை ப்ரொடக்டிவிட்டி ஏரியாஸாக பிரிக்கிறாங்க. இந்த ரீஜன் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப், ஹரியானா, காவேரி பேசன் ரீஜன், காஷ்மீர் ரீஜன். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குட் பொட்டன்ஷியல் ஏரியாஸ் விச் மீன்ஸ் ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்னும் டெவலப் ஆகலை, பட் ஸ்டில் அந்த லேண்டு வந்து ஃபர்டைல் லேண்டாக தான் இருக்குது, ரெயின்ஃபால் நல்லா வரும், லேபர்ஸ் வந்து சீப்பாக தான் இருக்காங்க, ஆனால் ப்ரொடக்டிவிட்டி மட்டும் இன்னும் கூடலை. ஸோ அந்த மாதிரி ஏரியாஸை என்னென்னு சொல்லுவாங்கன்னா குட் பொட்டன்ஷியல் ஏரியாஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எந்தெந்த ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோவர் கேஞ்சட்டிக் ரீஜன்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஏரியாஸ். ஓகே, ஸோ இந்த ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஏரியாஸை தான் வந்து நம்ம ரெயின்ஃபெட் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பொட்டன்ஷியல் இருக்குது பட் ப்ரொடக்டிவிட்டி லோவாக இருக்குது. ஓகே, ஸோ அதான் இதோட கான்செப்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லோ ப்ரொடக்டிவிட்டி ஏரியாஸ். இங்கே நேச்சுரலி ப்ரொடக்டிவிட்டி வந்து கூடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, அதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா பேட் சாயிலோட ஃபர்டிலிட்டி வந்து கம்மியாக இருக்கும் அண்ட் ரெயின்ஃபால் வந்து கம்மியாக இருக்கும், ட்ராட் வந்து எப்போ பார்த்தாலும் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் அண்ட் ஆல்சோ டிஃபிகல்ட் டெரைனாக இருக்கும், மவுண்டன்ஸ் பிளாட்டூஸ் அல்லது டெசர்ட்டிக் ரீஜனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னாலையும் வரலாம். ஸோ இதனால் என்ன இம்பேக்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹை கிராப் ஃபெயிலியர் அண்ட் அக்ராரியன் பாவர்ட்டி வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஏரியாஸில் நம்ம என்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ட்ரை லேண்ட் ஃபார்மிங் யூஸ் பண்ணலாம், வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ ப்ரொடக்டிவிட்டி கூட்டணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபேக்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா சீட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெட்டர் சீட்ஸ் அல்லது ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ் அல்லது சர்டிஃபைட் ஆர் குவாலிட்டி சீட்ஸாக இருக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா இங்கே கூடலாம். அண்ட் பயோடெக்னாலஜி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹை குவாலிட்டேட்டிவ் சீட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. எந்த க்ராப்பில் டிசீஸ் அடிக்கடி வருமோ அங்கே வந்து டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் க்ராப்ஸ் வந்து வைக்கலாம். சில சீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷியஸ் வேல்யூ வந்து நிறைய இருக்கும். ஓகே, ஸோ அண்ட் சில சீட்ஸில் வந்து அதோட ரூட்ஸோட செல்ஃப் லைஃப் வந்து அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தக்காளி, மாம்பழம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து சீக்கிரம் வந்து கெட்டு போகாது. ஸோ இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் வந்து டெவலப் பண்ணணும். ஸோ இப்போ பயோடெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து இது ஒரு தனி டாபிக். ஓகே, ஸோ இவங்க வந்து இந்த சீட்ஸில் வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் நம்ம ஆன்சர் ரைட்டிங் எழுதும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரிஷன், சாயிலுக்கு உள்ள நியூட்ரிஷன் வந்து நல்லா இருக்கணும். ஸோ தட் அதிகம் ப்ரொடக்ஷன் வரலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இரிகேஷன், ட்ரை சீசன்லையும் இரிகேஷன் ஃபெசிலிட்டி வந்து இருக்கணும். ஸோ தட் we can cultivate. ஓகே, ஸோ ஃபைனலாக என்ன பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ், இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஃபினான்ஸ் வேணும். அது இல்லாட்டி இன்ஃபார்மல் வேல வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு பெட்டர் வந்து ஃபார்மல் பேங்கிங் பண்ணுறது, இல்லை க்ராப் இன்சூரன்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி ஃபார்மிங் லோன்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ தட் இரிகேஷனுக்கு அல்ல இது இன்புட்டுக்கு இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து அவங்க இதை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஸோ இப்போ நியூட்ரிஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்பில் நியூட்ரிஷன்ஸ் வந்து கொடுக்க முடியும். ஓகே, ஸோ அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் ஃபர்டிலைசர், இன்னொன்று ஆர்கானிக் ஃபர்டிலைசர். ஸோ இந்த ரெண்டுலேயும் வந்து யூஸ் பண்ணலாம். பட் சாயில் கன்சர்வேஷன் ஆகிற மாதிரியான ஃபர்டிலைசர்ஸை வந்து நம்ம கொடுக்கணும். சாயிலில் வந்து அதிகம் பொல்யூஷன் ஆகிடக்கூடாது. ஓகே, ஸோ கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் அதிகம் யூஸ் பண்ணால் வந்து சாயிலில் ஹியூமஸ் அல்லது மாய்ஸ்சர் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர் வந்து இட் வில் ஹார்டன் த சாயில். ஓகே, ஸோ ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணால் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வர்மி கம்போசட் இருக்குது, பயோ ஃபர்டிலைசர் இருக்குது, இல்லைனா பயோ கம்போசட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இரிகேஷனில் 2 டைப்ஸாக நம்ம பார்க்கலாம். வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 டைப்ஸில் பண்ணலாம். ஒன்று வந்து கன்வென்ஷனல்,
இன்னொன்று நான் கன்வென்ஷனல். கன்வென்ஷனல் இந்த சென்ஸ் கேனல்ஸ் அண்ட் டியூப்வெல்ஸ் யூஸ் பண்ணி இரிகேஷன் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணலாம். நான் கன்வென்ஷனல்னால் வாட்டர் ஷெட் அண்ட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இந்த அல்லது செக் டேம்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணி இரிகேஷன் ஃபெசிலிட்டிக்கு இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இரிகேஷன் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணியாச்சு, ப்ரொடக்டிவிட்டி கூடிருச்சு. ஸோ உற்பத்தி பண்ண பொருளை வந்து நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு அனுப்பணும் இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு ஃபார்வர்ட் லிங்க் வேணும். ஸோ ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண பிறகு ஃபார்வர்ட் லிங்க்ஸ் வேணும் அப்படிங்கிறது வேணும். எங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபார்வர்ட் லிங்க் வேணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஸ்டோரேஜ். இப்போ கோல்டு ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊர்லேயே வந்து வேணும். ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் வெரி புவர் இன் கோல்டு ஸ்டோரேஜ், அவ்வளோவா வந்து இல்லை. ஸோ ஃபார்மர்ஸ் ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். பிகாஸ் ட்ரேடர்ஸ் வந்து வாங்க வர்றப்போ லைக் ஆஃப்டர் ப்ரொடக்ஷன் அவங்க ஃபார்மர்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ட்ரேடர்ஸ் வந்து வாங்க வருவான். ஸோ வாங்க வர்றப்போ ட்ரேடர்ஸ் என்ன ப்ரைஸ் வந்து சொல்கிறாரோ அந்த ப்ரைஸில் வந்து ஃபார்மர்ஸ் வந்து விற்றாகணும். எதனாலனா அவங்களால ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது, அவங்களுடைய கல்டிவேட் பண்ண க்ராப் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது, ஏன்னா அது டேமேஜ் ஆகிடும். ஸோ ட்ரேடர் எவ்வளோ கம்மியாக ப்ரைஸ் சொன்னாலுமே அவங்க வேறு வழி இல்லாமல் அந்த அமௌண்ட்டுக்கு வந்து விற்றுருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து ஃபார்மர்ஸ்க்கு லாஸ் தான் ஆகும். சப்போஸ் இப்போ கோல்டு ஸ்டோரேஜ் இருந்துச்சு அப்படின்னா ஃபார்மர்ஸ் வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி அவர் விலையை வந்து பார்கெயின் பண்ணலாம். பிகாஸ் அவர் க்ராப் வந்து வெயிட் பண்ண முடியும். இப்போ ஒரு கோல்ட் ஸ்டோரேஜ் இருக்குது, அவர் க்ராப் வந்து வெயிட் பண்ண முடியும் கொஞ்ச நாள். ஸோ நல்ல ட்ரேடர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் தே கேன் வெயிட் அண்ட் செல் தியர் க்ராப். ஸோ இந்தியாவில் ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் அல்லது ஒரு கிளஸ்டர் ஆஃப் வில்லேஜஸ் ஒரு ஹப்பு மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல கனெக்ட் ஆகிற ஒரு இடத்துல வந்து ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் மாதிரி வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ஸ்டோரேஜ் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேணும். ஸோ ஃபார்மர்ஸோட வில்லேஜ் கூட எனி டிரான்ஸ்போர்ட்டேஷன் லைன் வந்து மெயின் சிட்டிஸ் வரைக்கும் போகிறதில்ல. ரோட்ஸ் வந்து அவ்வளோக்கா இட் இஸ் நாட் வெல் டெவலப்ட். இல்லைன்னா எனி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ட்ரக்ஸும் வந்து அங்கே பாஸ் ஆக முடியாது. நம்ம சவுத் இந்தியா வில்லேஜஸை மட்டும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது, மேலே இருக்கிற டெரைன் ரீஜன்ஸ் அதையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணி பேசணும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு யூபி, பீகார் இந்த மாதிரி இருக்கிற வில்லேஜஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் பண்ணி சொல்லணும். ஓகே, ஸோ அங்கே வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து இருக்காது, ரோட்ஸ் வந்து பெருசாக டெவலப் ஆகிருக்காது, மெயின் சிட்டிஸ் வரைக்கும் வந்து அங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன் லைன் வந்து கனெக்ட் ஆகிருக்காது. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ட்ரக்ஸு வந்து பாஸ் ஆக முடியாது சில ஏரியாஸில். ஸோ அந்த ட்ரேடர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். சப்போஸ் அந்த ட்ரேடர்ஸ் வந்து அவருக்கு அந்த ஃபார்மர்ஸ்ட்டை வாங்கணும் அப்படின்னு நினச்சாருன்னா வாங்குவார், இல்லைன்னா வாங்க மாட்டார். அப்போனா தான் ட்ரேடர்ஸ் மனசு வச்சாதான் ஃபார்மர்ஸ்க்கு வந்து காசு கிடைக்கும். அதர்வைஸ் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அங்கே டேமேஜ் ஆகிடும். ஓகே, ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சப்சிடன்ஸ் ஃபார்மிங் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதனாலையும் இல்லை. ஸோ சப்போஸ் மணி கிடைக்கல அப்படின்னா சப்சிடன்ஸ் ஃபார்மிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒரு வில்லேஜுக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கனெக்டிவிட்டி இஸ் வெரி மச் நெசசரி. ஓகே, ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் கூட சேர்த்து ரெஃப்ரிஜரேட்டர் வேன்ஸ் மாதிரி வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வெஹிக்கல்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ தட் ஒரு கூலிங் அண்ட் ஃபுட் வேஸ்டேஜ் வந்து கம்மியாகும். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டோட மெயின் அவுட்புட் வந்து இட் வில் பி ப்ராசஸ்ட், அதோட செல்ஃப் லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அந்த ப்ராசஸ் வந்து ஆன பிறகு அந்த அவரோட ஃபார்மரோட ப்ரொடக்ஷனோட வேல்யூவும் வந்து கூடும். ஓகே, ஸோ ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி கூட ஃபார்மர்ஸ்க்கு டைரக்ட் கான்ட்ராக்ட் இருந்துச்சு அப்படின்னா இன்கம் அஷ்யூரிட்டி வந்து ஃபார்மர்ஸ்க்கு கிடைக்கும். ஸோ எவ்வளோ வருஷம் கான்ட்ராக்ட் இருக்கோ அவ்வளோ வருஷத்துக்கும் அவருக்கு காசு வந்து கிடச்சிடும். ஓகே, ஸோ ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணும்போது 3 விஷயம் வந்து கவனத்தில் வைக்க வேண்டிய ஒரு 3 விஷயம் இருக்குது. அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறப்போ கவனமாக இருக்க வேண்டிய 3 விஷயம் என்னென்னா கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். அது வந்து ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஹார்மோன்ஸு கூட யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அது வந்து மிஸ்யூஸ் ஆகக்கூடாது, இல்லது ஓவர் யூஸ் ஆகிடக்கூடாது. ஓகே, ஸோ அதில் வந்து கவனமாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர் மஸ்ட் நாட் பி டிஸ்ட்ராய்ட், விச் மீன்ஸ் கேரக்டர் ஆஃப்னா எதை மென்ஷன் பண்ணுறோன்னா லேபர் இன்டென்சிவ்
ஓகே, ஸோ அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் லேபர் இன்டென்சிவ். அந்த கேரக்டர் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ மனுஷங்க இருக்கிற இடத்துல மெக்கானைஸ்டாக ஏதாவது ஒன்று கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அங்கே இருக்கிறவனுக்கு வேலைலாம் எங்கே போகும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கை வைக்கக்கூடாது. ஸோ ப்ரொடக்டிவிட்டி கூட்டுறப்போ நிறைய மெக்கானைசேஷன் கொண்டு வந்தால் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு வெரி பிக் பாப்புலேஷன் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஏற்கனவே நம்ம ரொம்ப அன்எம்ப்ளாய்மெண்ட் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அக்ரிகல்ச்சர்லேயும் மெக்கானைசேஷன் கொண்டு வந்தால் இதுதான் நடக்கும். ஸோ இந்த கேரக்டர் வந்து நம்ம கை வைக்கக்கூடாது. சப்போஸ் உங்களுக்கு மாடர்னைசேஷனோ மெக்கானைசேஷனோ கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சா ப்ரீ ஹார்வெஸ்ட் போர்ஷனில் வந்து பண்ணக்கூடாது. லைக் சோவிங் பண்ணுறதுலையோ வீடிங் பண்ணுறதுலையோ இங்கெல்லாம் வந்து மெக்கானைசேஷன் கொண்டு வரக்கூடாது. பிகாஸ் இங்கெல்லாம் லேபர்ஸ் வந்து தேவைப்படும். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம இந்த மாடர்னைசேஷன் மெக்கானைசேஷன் இதெல்லாம் எங்கே கொண்டு வரலாம் அப்படின்னா போஸ்ட் ஹார்வெஸ்ட் சைடில் வந்து நம்ம கொண்டு வரலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோரேஜ் பண்ணுறதுல கொண்டு வரலாம். ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் இல்லை மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரோ அதுக்கு மார்க்கெட்டில் எவ்வளோ விலை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியணும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன், அக்ரிகல்ச்சரில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம மெக்கானைசேஷன் இல்லை மாடர்னைசேஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ தட் குட் சீட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அங்கே வந்து டெவலப் பண்ணலாம். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிகல்ச்சரில் இருந்துச்சு அப்படின்னா நிறைய குட் சீட்ஸ் வந்து கண்டுபிடிச்சி அங்கே வந்து டெவலப் பண்ணலாம். ஸோ மாடர்ன் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் வந்து இங்கே நம்ம பண்ணலாம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹை ப்ரொடக்டிவிட்டி அச்சீவ் பண்ணுறேங்கிற பேரில் வேர்ல்டோட ஹையஸ்ட் லெவலை அச்சீவ் பண்ணுறேங்கிற பேரில் ஒரு ரேஸில் பயங்கரமாக ஓடக்கூடாது. நம்மளோட ஒரு ஆப்டிமம் ப்ரொடக்டிவிட்டி லெவலை ஒன்று சூஸ் பண்ணிடணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய பாப்புலேஷன் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட இண்டஸ்ட்ரியோட டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியான ஒரு லெவலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த லெவலை தாண்டி போகாமல் நான் ஒரு ஆப்டிமம் லெவலை ரீச் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். ஓகே, ஸோ வேர்ல்டில் இருக்கிற ப்ரொடக்டிவிட்டியை ரீச் பண்ணணும் அப்படிங்கிற பேரில் ஓடக்கூடாது. ஓகே, ஸோ நம்மளுடைய நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து எக்ஸாஸ்ட் ஆகிடக்கூடாது. ஓகே, ஸோ நம்ம லெவலை தாண்டி ப்ரொடக்டிவிட்டி பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ ரன்னிங் ரேஸ் ஓடணுன்னா ட்ராக்கில் ஓடலாம், இல்லை மேரத்தானில் ஓடலாம். டீனர் கூட்டமாக வந்து இப்போ ஓடனா அப்படின்னா அங்கே பிரயோஜனமே இல்லை. ஓகே, ஸோ நம்மளோட எனர்ஜி தான் அங்கே வேஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சரில் நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம 1 by 1 டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த எல்லா ஃபேக்டர்ஸும் வந்து பார்த்து அதை வந்து டெவலப் பண்ணால் இந்தியாவோட அக்ரிகல்ச்சரும் வந்து டெவலப் ஆகும். அது என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு க்ராப், அடுத்து சாயில், வாட்டர், நியூட்ரியன்ஸ், மெஷினரி, ஃபினான்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து காம்பனன்ட்ஸ். இதை வந்து 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ராப் பார்க்க போகிறோம். ஸோ இந்தியாவில் என்ன மாதிரியான க்ராப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ அக்ரிகல்ச்சர் சீசன் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 சீசன்ஸ் ஆஃப் கல்டிவேஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கேரஃப், ராபி அண்ட் ஜியாத். ஓகே, ஸோ கேரஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான்சூன் சீசனில் வரும். ராபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வின்டர் சீசன். மான்சூன் சீசன் இன் த சென்ஸ் மேக்ஸிமம் ரெயின்ஃபால் இருக்கிற டைம் பீரியட். ஓகே, ஸோ வின்டர் சீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் டெம்பரேச்சர் இருக்கிற அந்த சீசன்ஸில் வளரக்கூடிய க்ராப்ஸ். ஓகே, ஸோ ஜியாத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரிஃப்க்கும் ராபிக்கும் இடையில உள்ள அந்த சீசனோட ட்ரான்சிஷன் பீரியடில் தான் வந்து ஜியாத் வந்து வளரும். ஓகே, ஸோ கேரிஃபோட டைம் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் டு நவம்பர். ஓகே, ஸோ ஜூன் டு நவம்பர் வந்து கேரஃப். ராபி வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் டு மார்ச். அண்ட் ஜியாத் அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்ச் டு ஜூன். ஓகே, ஸோ இதோட ட்ரான்சிஷன் பீரியடாக தான் வந்து இருக்கும் ஜியாத். ஓகே, ஸோ இப்போ மேஜர் க்ராப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரஃபில் இந்தியாவில் மேக்ஸிமம் க்ராப்ஸ் வந்து கல்டிவேட் ஆகிடும். அதாவது மான்சூன் சீசனில் சில க்ராப்ஸ் மட்டும்தான், சில எக்ஸப்ஷனல் க்ராப்ஸ் மட்டும்தான் ராபி க்ராப்ஸில் வந்து வரும். ஓகே, ஸோ இப்போ இந்த டேப்லர் காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, ஸோ ரைஸ், சுகர்கேன், பஜ்ரா, ஜவார், அதாவது வாட்டர் இன்டென்சிவ் க்ராப்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து மான்சூன் சீசனில் வந்திருக்கும். ராபி வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட், கிராம், லின்சீட், பீ, மஸ்டர்ட் இதெல்லாம் வந்து ராபி க்ராப்ஸில் வரும். ஆப்வியஸ்லி வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து ஜியாத்தில் வந்துடும். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சில இம்பார்ட்டன்ட் க்ராப்ஸ் வந்து ஆக்சுவலி இம்பார்ட்டன்ட் க்ராப்ஸ் வந்து நிறைய இருக்குது. என்சிஆர்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஜியாகிரஃபி ஆப்ஷனல் வச்சுருக்கவங்க வந்து சவீந்தர் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும், அதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க.
அதில் எக்கச்சக்க க்ராப்ஸ் இருக்கும். நான் இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறது என்னது அப்படின்னா எக்ஸாம்ஸுக்கும் அண்ட் இந்தியன் எக்கனாமிக்கு இம்பார்ட்டண்ட்டான க்ராப்ஸை மட்டும்தான் நான் வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் க்ராப் ஃபார் எக்ஸாம் அண்ட் ஆல்சோ ஃபார் இந்தியன் எக்கனாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ், சோறு. ஸோ மேஜர் ஸ்டேப்பிள் ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ். அதிகமான ஏரியாவில் ரைஸ் கல்டிவேஷன் தான் வந்து இந்தியாவில் நடக்குது. ஸோ இதுக்கு டெம்பரேச்சர் எவ்வளோ தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 to 25 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வேணும். விச் இஸ் வார்ம் கண்டிஷன்ஸ் தான் அதுக்கு தேவைப்படும். இது வந்து ஆப்வியஸ்லி இட் இஸ் அ வாட்டர் இன்டென்சிவ் க்ராப். தண்ணி அதிகம் உறிஞ்சக்கூடிய ஒரு க்ராப் இது. ஸோ வெட்டர் பார்ட்ஸில் தான் இது வந்து நிறைய வளரும். ப்ரொடக்டிவிட்டி வந்து வீட்டை கம்பேர் பண்ண சொல்ல, சாரி இது வெயிட் இல்லை வீட். ஓகே, ஸோ வீட்டை கம்பேர் பண்ண சொல்ல ரைஸோட ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ஸோ வீட்டில் வந்து நம்ம அச்சீவ் பண்ண ப்ரொடக்டிவிட்டி வந்து ரைஸில் வந்து நம்மளால் பண்ண முடியல. பிகாஸ் ரீசன் என்னென்னா க்ரீன் ரெவல்யூஷன் வந்தப்போ வீட் சரவுண்டட் ஏரியாஸில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வீட்டில் வந்து ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கும், ரைஸோட ப்ரொடக்டிவிட்டி வந்து அப்படியே இருந்திருக்கும். ஸோ லோவாக இருக்குது. ஸோ ரைஸை ப்ரொடியூஸ் பண்ண நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ என்னெல்லாம் டெக்னிக்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு டெக்னிக் ஜாப்பனீஸ் டிரான்ஸ்பிளான்டேஷன் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெக்னிக் வந்து இட் இஸ் வெரி காமன் இன் இந்தியா. இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதல்ல ரைஸோட சின்ன சின்ன சாப்ளிங்ஸாக வந்து கல்டிவேட் பண்ணிடுவாங்க. அது பெருசானதுக்கப்புறம் அந்த ஃபுல் ஃபீல்டுலேயும் தண்ணியை வந்து நிரப்பிடுவாங்க ஃபுல்லாக. இப்போது அந்த வயல்வெளியில் பார்த்திங்கன்னா புல் இருக்கும், ஃபுல்லாக தண்ணி ஊற்றி விட்ருவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பெருசான பிறகு நிரப்பி வச்சுருவாங்க. இந்த ஃப்ளட்டட் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் வந்து இந்த பெருசான சாப்ளிங்ஸை அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி பண்ணால் ப்ரொடக்ஷன் வந்து இட் வில் ரைஸ். ஓகே, ஸோ அதனால தான் ஜாப்பனீஸ் டிரான்ஸ்பிளான்டேஷன் டெக்னிக் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் இன் இந்தியா. அண்ட் பெனின்சுலர் இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் ட்ரை சிச்சுவேஷன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ரீஜனில் வாட்டர் அண்ட் ரெயின் வந்து நிறைய இல்லை. ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்டேஷன் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் அங்கே அவ்வளோவா வாட்டர் வந்து யூஸ் ஆகாது. பிகாஸ் லெஸ் வாட்டர் இன்டென்சிவ் அண்ட் ட்ரை டைப் ஆஃப் ரைஸ் வந்து இவங்க பெனின்சுலர் இந்தியாவில் கல்டிவேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் ஒரு புது டெக்னிக் வந்து க்ரியேட் பண்ணார். யார் க்ரியேட் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மடகாஸ்கரில் ஒரு ப்ரீஸ்ட் வந்து டெவலப் பண்ணார். இதுக்கு பேர் எஸ்ஆர்ஐக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்டர் வந்து இங்கே ஃப்ளட்லாம் பண்ண மாட்டாங்க. இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஸ்டெட் சாயிலை வந்து மாய்ஸ்டாக வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சாப்ளிங்ஸ் வைப்பாங்க அண்டு கண்டினியூஸ் பேஸஸில் வந்து ப்ளவிங் அண்ட் ஏரேஷன் வந்து நடக்க விட்டு வீடிங்கை வந்து எடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இந்த டெக்னிக்லேயும் சேம் ப்ரொடக்ஷன் தான் ஆஸ் இன் ஜாப்பனீஸ் டிரான்ஸ்பிளான்டேஷன் டெக்னிக். ஆனால் என்ன ஒரு வித்தியாசம்னா இங்கே எஸ்ஆர்ஐ டெக்னிக்கில் வந்து வாட்டர் வந்து அதிகமாக அங்கே ஃப்ளட் பண்ண தேவையில்லை. வாட்டர் யூஸ் வந்து அங்கே அதிகமாக இருக்காது. ஓகே, ஸோ வாட்டரை இங்கே கன்சர்வ் பண்ணலாம், அதான் இப்போ மெயின் பார்ட். ஓகே, ஸோ இங்கே வந்து அந்த நிலத்தில் வந்து தண்ணியை ஊற்றி ஃப்ளட் பண்ணி விட்றாங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் அந்த பெருசான சாப்ளிங்ஸை எடுத்து டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வாட்டர் இங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. இன்ஸ்டெட் அதுக்கு பதிலாக சாயிலை வந்து மாய்ஸ்டாகவே வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 to 70% ஆஃப் ரைஸ் வந்து லேட் சம்மரில் இருந்து தான் வந்து கிடைக்கும். ஓகே, அதாவது கேரஃப் சீசன், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அதோட ஸ்பீஷஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 60% and 70% ஆஃப் ரைஸ் வந்து அமன், சாலி அண்ட் அஃப்கானி, இந்த 3 ஸ்பீஷஸ் தான் வந்து நம்ம பார்க்க முடியும். ஓகே, பெனின்சுலர் பிளாட்டூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேரே, அந்த ஸ்பீஷஸோட பேரே இதுதான், ஆர்ட்ஸ். ஓகே, ஸோ இதுவும் வந்து ஒரு ஸ்பீஷியஸ் டைப்பு. ஈஸ்ட் இந்தியாவில் சம்மர் ரைஸ், அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரோ அண்ட் பலுவா. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து ரைஸோட ஸ்பீஷியஸ் தான். ஓகேங்களா? இங்கே இந்த ரைஸ் வந்து எந்த ஏரியாவில் அதிகமாக வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் டு நார்தர்ன் பிளெயின்ஸ், இங்கேருந்து அப்படியே நார்தர்ன் பிளெயின்ஸ் ஃபுல்லாக கவர் ஆகும். அதுக்கப்புறம் ஈஸ்டர்ன் இந்தியா இங்கே ஃபுல்லாக கவர் ஆகும், இன்க்ளூடிங் கர்நாடகா, இந்த ஏரியாவும் கவர் ஆகும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து டாப் 10 ரைஸ் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ். ஓகே, ஸோ இந்த மேப்பில் பார்க்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டு, அதை வீட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம்.
ஸோ இதெல்லாம் வந்து இந்தியாவில் ரைஸ் ப்ரொடியூசிங் ஏரியாஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் க்ராப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட் வந்து பார்த்தீங்கன்னா ராபி க்ராப். ராபி வந்து இட் இஸ் வின்டர் சீசனில் தான் பிளான்டேஷன் பண்ணுவாங்க. பிகாஸ் டெம்பரேச்சர் வந்து இதுக்கு கம்மியாக வேணும். டெம்பரேச்சர் வந்து இதுக்கு எப்படி இருக்கணும்னா 17 to 20 டிகிரி இருந்தாலே இதுக்கு போதும். ஓகே, ஸோ இது வந்து வாட்டர் இன்டென்சிவ் க்ராப் கிடையாது. வாட்டர் இதுக்கு அதிகமாக தேவைப்படாது. சப்ட்ராபிக்கல் க்ராப்னு சொல்லுவாங்க. ப்ரொடக்டிவிட்டி வந்து எது வரைக்கும் ரீச் ஆகிருக்குன்னா வேர்ல்டோட ஹையஸ்ட் லெவல் ப்ரொடக்டிவிட்டி இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கும் நம்ம இந்தியாவில் இருக்கிற வீட்டோட ப்ரொடக்ஷனுக்கும் ப்ரொடக்டிவிட்டியும் மேட்ச் ஆகிடும். க்ரீன் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் தான் இந்த ப்ரொடக்டிவிட்டி ரைஸ் வந்து ஆகிருக்கும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு வீட் ப்ரொடியூசிங் ஏரியாஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்தர்ன் இந்தியா அண்ட் வெஸ்டர்ன் இந்தியா. இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நார்தர்ன் இந்தியா ஃபுல்லாக அண்ட் வெஸ்டர்ன் இந்தியா ஃபுல்லும் வந்து கவர் ஆகிருக்கும். ஓகே, இந்த ஏரியாஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி ப்ராமினென்ட் இன் வீட் ப்ரொடியூசிங். ஓகே, ஸோ வீட் ப்ரொடியூசிங் ஏரியாஸில் இதெல்லாம் வெரி ப்ராமினென்ட். வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் படித்தோம் இல்லையா, ஸோ அந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் வந்து இந்த நார்த் இந்தியாவுக்கு வரும் இன் வின்டர். ஓகே, ஸோ அது வந்து இட் வில் ஹெல்ப் இன் மெச்சூரிங் த வீட் பிளான்ட். ஓகே, ஸோ வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வந்து வீட்டோட கல்டிவேஷனுக்கு இட் இஸ் வெரி குட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்த க்ராப் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்சஸ் வந்து லென்டில்ஸ் அண்ட் கிராம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேஜர் ரிசோர்ஸ் ஆஃப் வெஜிடபிள் ப்ரோட்டீன் எங்கேருந்து வருதுன்னா பல்சஸ்லேருந்து தான் வருது. ஓகே, நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ் இருக்குது. அதில் ஒவ்வொரு க்ராப்பும் வந்து பார்க்கலாம். மூங் தால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, ஸோ அது எங்கே கல்டிவேட் ஆகுதுன்னா ஈஸ்டர்ன் இந்தியா கோஸ்ட்டில் வந்து கல்டிவேட் ஆகும். மேக்ஸிமம் ஏரியா வந்து ஈஸ்டர்ன் இந்தியா கோஸ்ட்டில் தான் வந்து இந்த மூங் தால் வந்து நம்ம பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா துவார். இந்த துவார் அப்படிங்கிறதுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா துவரம் பருப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம் இல்லையா, ஸோ அது வந்து நார்த்தன் இந்தியா அண்ட் மத்திய பிரதேஷில் வந்து அதிகமாக கல்டிவேட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பிளாக் கிராம் உளுத்தம்பருப்பு எங்கன்னா சவுத் இந்தியா. ஆப்வியஸ்லி நம்ம தான் உளுத்தம்பருப்பு ஜாஸ்தி யூஸ் பண்ணுறோம், ஸோ நம்ம தான் இங்கே கல்டிவேட்டும் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்னா இருக்கு இல்லையா, ஸோ அது கிராம். அது எங்கே கல்டிவேட் பண்ணுறாங்கன்னா பஞ்சாபில் கல்டிவேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இட் இஸ் அ ராபி க்ராப். ஓகே, ஸோ பல்சஸ் கல்டிவேஷனில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் கல்டிவேஷன் ஆஃப் வீட் அண்ட் ரைஸ் வந்து ப்ரொமோட் ஆயிடுச்சு. வீட் சரௌண்டிங் ஏரியாஸில் வந்து நம்மளுடைய ஃபார்மர்ஸ் வந்து அட்ராக்ட் ஆயிட்டாங்க. ஓகே, ஸோ வீட்டில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வீட்டில் ப்ரொடக்டிவிட்டியும் கூடிச்சு. ப்ரொடக்டிவிட்டி அச்சீவ் பண்ண பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ் வந்து தே ஆர் மோர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் வீட் கல்டிவேஷன். அண்ட் ஆல்சோ கவர்மெண்ட் பாலிசிஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு எக்கனாமியில் ஒரு டேர்ம் படிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து இங்கே கிரெயின்ஸுக்கு நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிரெயின்ஸ் மீன்ஸ் வீட்டுக்கும் ரைஸுக்கும் வந்து நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபார்மர்ஸ் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அதிகமாக வீட்டையும் ரைஸையும் கல்டிவேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே, ஸோ அங்கே கல்டிவேட் பண்ண ஆரம்பித்ததுனால பல்சஸை கல்டிவேட் பண்ண அது வந்து சைட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு பல்சஸ். ஸோ பல்சஸோட ப்ரொடக்ஷன் வந்து மார்ஜினலாகவும் ரொம்ப கம்மி ப்ரொடக்ஷன் தான் வந்து ஆகுது. ஓகே, அதோட ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ சிச்சுவேஷனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பல்சஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு டு இம்ப்ரூவ் அண்ட் ப்ரொமோட் பல்ஸ் கல்டிவேஷன். அது என்ன மாதிரி ப்ரோக்ராம் அப்படின்னா ட்ரை லேண்ட் அக்ரிகல்ச்சர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை அண்ட் ஆல்சோ அங்கே ஃபார்மர்ஸ்க்கு ஒரு செப்பரேட் இன்சென்டிவ்ஸ் நிறைய கொடுத்து பல்சஸை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்கே விகாஸ் யோஜனா. ஓகே, ஸோ இது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்கீமையும் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 பல்ஸ் வில்லேஜ் ப்ரோக்ராம் வந்து ஏமாக வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷனில் பல்சஸையும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய ஆக்சுவலி நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷனில் வந்து நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது. அதில் பல்சஸும் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கிரெயின்ஸ் இருக்குது, கிரெயின்ஸில் வீட் அண்ட் ரைஸ் இருக்குது, மில்லட்ஸ் இருக்குது, பல்சஸ் இருக்குது, ஆயில் சீட்ஸும் இருக்குது. பல்சஸில் அவங்களுடைய டார்கெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு
4 மில்லியன் டன் பல்சஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும் இயர்லி பேஸஸில் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி பல்சஸோட ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் வந்து சில ப்ரோக்ராம்ஸ்லாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் இந்த க்ராப்ஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, மில்லட்ஸ், டீ, காட்டன், காஃபி இந்த மாதிரி க்ராப்ஸ் எல்லாம் அடுத்த வீடியோஸில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இன்றைக்கி இவ்வளோ தான். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங் த கிளாஸ். எனி டவுட் இருந்துச்சு, queries இருந்துச்சுன்னா மெயில் பண்ணுங்கள். I'll clarify your doubts and if you like this video, give a thumbs up and யாருக்காவது பிரோஜனப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா share this video and thank you again and bye-bye.